தம்பதிகளே, உங்களோட அந்த வாழ்க்கையில் இருமடங்கு இன்பம் பெற நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இன்றைய பெரும்பாலான தம்பதிகளின் முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது அவர்களின் பாலியல் வாழ்க்கை. பாலியல் வாழ்க்கை சரியில்லாதபோது வாழ்க்கையில் மற்றும் உறவிலும் பல சிக்கல்கள் ஏற்படலாம். உங்கள் பாலியல் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உணர்ச்சி பிரச்சினைகள் முதல் உடல் காரணிகள் வரை பல சிக்கல்கள் இருக்கலாம். உங்கள் பாலியல் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் நிறைவை பெறவில்லை என்றால் அது உங்கள் மனதில் அதிருப்தி அல்லது மகிழ்ச்சியற்ற உணர்வாக தோன்றும். 1. சுய கண்டுபிடிப்பு. உங்களை தூண்டுவதை ஆராய்ந்து கண்டறிய நீங்கள் நேரம் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் உச்சகட்டத்தை அடைய சிரமப்படுவீர்கள். உடலுறவின் போது உங்கள் சொந்த ஆசைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாமல் போகலாம். இதை எதிர்கொள்ள சுய கண்டுபிடிப்பு நுட்பங்களில் முதலீடு செய்ய வேண்டும். வெவ்வேறு நிலையில் தொடுதல் நிலைகள் மற்றும் கற்பனைகள் போன்றவற்றையும் நீங்கள் பரிசோதிக்கலாம். 2. மற்ற பகுதிகளில் மகிழ்ச்சியின்மை. உங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் ஒரு சிறந்த பாலியல் வாழ்க்கையை அனுபவிப்பது கடினம். வேலையில் மன அழுத்தம், நிதி பிரச்சனைகள் அல்லது தனிப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை உங்கள் பாலியல் அதிருப்திக்கு பங்களிக்கலாம். 3. தனியுரிமை இல்லாமை. நீங்கள் அரை நண்பர்கள், சிறு குழந்தைகள் அல்லது பிற குடும்ப உறுப்பினர்களுடன் வசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் கூட்டாளருடன் நெருக்கமாக இருக்க நேரம் மற்றும் தனிப்பயன் இடத்தை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். இந்த குறுக்கீடு இல்லாமல் நீங்கள் ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்த வேண்டுமென்றால் தரமான நேரத்தை தவறவே வேண்டாம். இரவு நேரங்கள் அல்லது வார இறுதி திட்டங்களை சேர்த்து முயற்சிக்கவும். 4. உடல் உருவ பிரச்சனைகள். உடல் எடையில் ஏற்படும் மாற்றங்கள், ஹார்மோன் ஏற்ற இறக்கங்கள், முதுமை அல்லது நாட்பட்ட நோய்கள் ஆகியவை உடலுறவை பற்றிய உங்கள் எண்ணத்தை பாதிக்கலாம். நம் உடலை பற்றிய இந்த உணர்வுகள் உடலுறவை முழுமையாக ரசிப்பதிலிருந்து நம்மை தடுக்கலாம். 5. உடலுறவில் கடந்த கால எதிர்மறை அனுபவங்கள். முன்னாள் அனுபவங்களில் ஏற்பட்ட அதிர்ச்சி அல்லது மனநல பிரச்சினைகள் உங்கள் பாலியல் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த அனுபவங்களை வெளிப்படையாக பேசுவது மற்றும் அதிலிருந்து குணமடைவதற்கான வழிகளை கற்றுக்கொள்ளுதல் முக்கியம். 6. உதவிக்குறிப்பு. நிறைவான மகிழ்ச்சியான செக்ஸ் வாழ்க்கை அனைவருக்கும் சாத்தியம். பாலியல் அதிருப்திக்கான மூல காரணங்களை நீங்கள் கண்டறிந்ததும் உங்கள் நிலையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியும். ஆகவே இப்போது விஷயங்கள் சரியாக இல்லாவிட்டாலும் முன்னோக்கி செல்வதற்கான சக்தி உங்களிடம் உள்ளது. ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செக்ஸ் வாழ்க்கையை அனுபவிக்க புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம்.